போல் டெசிடர் மேட்ச் குள்ளம்பட்டி டேக்கிங் ஆன் திருப்பூர் மேக்ஸிமஸ். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க குள்ளம்பட்டி. 5 ஓவர் மேட்ச், ஒரு ஓவர் பவர் பிளே, 4 பவுலர். ஓப்பனிங் ஃபர்ஸ்ட்னா ஜிம்பா கார்த்தி ஸ்டைக்கில், அந்த அரவிந்த் வந்திருக்காங்க. ஓப்பனிங் பவுலர் மணி வந்திருக்காங்க. திருப்பூர் மேக்ஸிமஸோட முதல் ரவுண்டே டஃபாக போச்சுன்னு சொல்லலாம். தூத்துக்குடி ஆப்போசிட்டாக. ஸோ லாஸ்ட் வரைக்கும் அந்த மேட்ச் போச்சு. ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணி அதை சேஸ் பண்ணாங்க. அடுத்த பந்து உள்ளே போடப்பட்ட பந்து யூஸ்வலாக கிடைக்கிற கணக்கு கண்டிப்பாக கிடைக்கலன்னு சொல்லுவேன். முடிச்சிட்டாருங்க. ஸோ போன மேட்ச்சில் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஒரு கேட்சை பிடிச்சி கொடுத்தாரு. இப்போ முக்கியமான விக்கெட் கார்த்தியோட விக்கெட்டையும் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கிராஸாக போயிடுச்சு பேட்டு. ஃபாஸ்ட்டாக பேட்டை விடும்போது தன்னோட விக்கெட்டை விட்டு போயிருக்காங்க இங்கே கார்த்தி. ஸ்ட்ரைக்கில் 1 ரன் பேட்ஸ்மேன் சுகுந்தன். ஷாட்டு டவுன் த ரைட் போடப்பட்ட பந்து அதை ஃப்ளிக் ஆடி விட்டாரு. பாடி அரெஸ்ட் பண்ணி நல்லா நின்றுட்டாரு. ஸ்டெடியாக நின்றுட்டாரு. ஸ்டேபிளாக நின்று அடிக்கப்பட்ட ஒரு நல்ல ஷாட்டு பார்க்க முடியுது. ஒரு 6 ஓட்டம். ஸோ போன மேட்ச்சில் இவருக்கு பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. மேக்ஸிமம் ஸ்ட்ரைக் எடுத்துக்கிட்டது ஜிம்பா கார்த்தி. வந்தவனே ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லலாம் இந்த மேட்ச்சில். அதே ஷாட்டு சூப்பர் இன்னோவேட்டிவ் ஷாட்டு. T20 மற்றும் இந்த IPL அதெல்லாம் பெருசானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஷாட் நிறைய பார்க்க முடியுது. பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப ப்ராப்பராக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். இப்போ பக்காவாக வேறு ஆடிக்கிட்டு இருக்காரு. அந்த விக்கெட் போனதை மறக்க வச்சிட்டாங்க பாருங்க. அதே ஃபுல்லர் பால் ப்ராப்பராக ஆடி கொடுத்தாரு. ஏற்றி வச்சிருக்காங்க சரவணன் நினைக்கிறாங்க ஃபீல்டர். ஒரே ஓட்டம் மட்டுமே. சேஞ்ச் இன் ஓப்பனிங் பேரில் உள்ளே வந்தாங்க. போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜிம்பா கார்த்தி மற்றும் சுகுந்தன் வந்தாங்க. இப்போ அரவிந்த் வந்தார். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே ஓவர் முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க திருப்பூர் மேக்ஸிமஸ். செகண்ட் ஓவர் நியூ பவுலர் பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறமா வெள்ளதாடிப்பட்டி தருண் வந்திருக்காங்க. ஒரு டாஸ் பால் தடுத்துறாருங்க. விட்டா மாற்றாருங்க விஜய் நினைக்கிறாங்க ஃபீல்டர். ஸோ அரவிந்த் இப்போ சைக்கு வந்திருக்காங்க. செகண்ட் பால் நின்று பேட்டை மட்டும் விட்டு பார்த்தாரு. தலையை தாண்டி போயிருக்கு. குத்தி போயிருக்கு. பட் ஸ்லோவாக போயிருக்கு. தடுக்க வாய்ப்பு தடுத்து கொடுத்தாங்க. ரைட்டோ லெஃப்டோ விஜய் கிட்ட வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்காரு. நல்லா ஃபீல்டிங் பார்த்துட்டு இருக்காரு. ஃபாஸ்டாக கட் எடுக்கல. ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று இங்கே யோசிக்க வச்சாரு பேட்ஸ்மேனை. கொஞ்சம் ஸ்லோ பண்ணாங்க ரிலீஸ். அப்போ பியூட்டிஃபுல்லி போல் பியூட்டிஃபுல்லி பிளேடுன்னு வேற சொல்லுவேன். அடிச்சாருங்க. ரிவர்ஸில் அடிச்சாருங்க. சுவிட்சிட்டு சூப்பர் ஷாட் ஆஃப் த டேல இதுவும் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லுவேன். ஷாட் ஆஃப் த டே ஆடி இருக்காரு. ஸ்டெப் அவுட் பண்ணி தட்ஸ் அ கமாண்டிங் பொசிஷனில் இருக்காருன்னு காட்டுறாருன்னு சொல்லலாம். அங்கே ஸ்டாப்பும் போட்டு கொடுத்தாங்க. கொஞ்சம் விலகி இருக்கு. ஃப்ளாட் அடிக்க முடியல. ஓடி எடுக்கப்பட்ட 2. அரவிந்துக்கு டேஞ்சர். பட் இருந்தாலும் ஓடிட்டாங்க. வித்தையை கொடுக்காத பந்து அந்த நல்ல ஃபீல்டர் பக்கம் போச்சு. ஆஹா கேட்சா பிடிக்க முடியல. அப்படின்னா ஸ்டாப் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு காட்டியிருக்காரு. விக்கெட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்டம்பிங். ஃபாஸ்ட்டாக வர முடியலை. இந்த 2க்கு வாய்ப்பு கொடுக்காம ஃபீல்டிங் பார்த்தாங்க. ஆக்சுவலாக அது எய்தர் கேட்சாக போயிருக்கணும், இல்லாட்டி குத்தி போயிருந்தால் கட் எடுத்தால் 4ஆவது போயிருக்கும். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லுவேன். விஜய் அங்கே 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 28 ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் விட்டு திருப்பூர் மேக்ஸிமஸ். முதல் பால் முன்னெடுத்து வந்து பேட்டை மட்டும் விட்டு பார்த்தாரு. ஆள் வச்சு வேற போட்டிருக்காங்க. ஷார்ட் பவுண்டரி சைட் டார்கெட் பண்ண பார்ப்பார் கண்டிப்பாக அரவிந்த். செகண்ட் பால் பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோவர் 1 ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் மணி. முதல் ஓவர் போட்ட மணி கைக்கு போயிருக்கு. பர விட்டு ஆட பார்த்தாரு. க்ளோஸில் வச்சு போட்டாங்க. ஒரே லைனில் 2 பேரை வச்சுருந்தாங்க. அப்பயே யோசித்தேன். சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி பேட்ஸ்மேன் குருவம்பட்டி மணி. ஃபாஸ்டான பேட்ஸ்விங். அவரே நடந்து போயிட்டாரு. லெஃப்டி பேட்ஸ்மேன் ரொம்ப வைட்டலான பேட்ஸ்மேன். முதல் பால் ஃபாஸ்ட்டாக பேட் அவுட் பார்த்தாரு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி ஒர்க் ஆகலை. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித். முக்கியமான வந்து இந்த பால் விக்கெட்டாமான ஹேட்ரிக். ஐயோ காலில் இறக்கிறாருங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே யாருக்கு இருக்க வந்திருக்காரு கார்த்தி. இங்கே 4th ஒன் மூமெண்ட்டோட வந்துச்சு. கீழாப்லேயே போயிருக்கு. கட் எடுத்து வேற போயிருக்கு. ஃபாஸ்ட்டாக வந்தார். செம்ம ஃபாஸ்ட்டாக வந்தார். பிடிச்சி அடிக்கலை. கையில் இருக்கல பந்து. ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்கே. அடுத்த பந்து ஷாட். ஒரு பிக்கப் ஷாட். குறுக்க போனார். கேப்பில் வேறு போயிருக்கு. பம்ப் எடுத்து போயிருக்கு. ஒரு வேல்யூபிள் 4. சோஃபார் ஸ்ட்ரைக்கு பெருசாக வர முடியல சரணால். அப்படி இருக்கும்போது ஒரு 4 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. வந்த நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித்.
3 ஓவருக்கு யூஸ்வலாக வர ஸ்கோர் வந்துருச்சு. 34 ஆடி இருக்காங்க. பட் அதுக்காக இழந்த விக்கெட்டோ 4 விட்டுருக்காங்க. திருப்பூர் மேக்ஸிமஸ். அடுத்த நியூ பவுலர் யுவராஜ், பச்சைக்குடி யுவராஜ். பந்து வீச்சிலே முதல் பால் சரணுக்கு. சரண் பிடிக்கிற முதல் பால் தான் ராக்கெட் லான்ச்சுங்க. பாட்டம் ஹேண்டை யூஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது. யோசிச்சு போடணும். எங்கிட்டு பார்த்தாலும் குட்டி பவுண்டரி சைடு இப்போ இருக்கக்கூடிய ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு நடுவில் இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் சோஃபார் கண்ட்ரோல்டாக போட்டிருக்கீங்க. விக்கெட்டை வேறு எடுத்திருக்கீங்க. இங்கேருந்து விட்டுறக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. வந்து பேசிகிட்டு இருக்காரு மணி. செகண்ட் பால் வேகத்தை கம்மி பண்ணி போட்டாங்க. ஐயோ 2 பேருமே மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். 1 பவுன்ஸ் வார்னிங் கொடுத்துருக்காங்க. 3வது பால் உள்ளே போடப்பட்ட பந்து. ஃப்ரீ ஃப்ளோவாக பேட்ஸ்விங் பார்க்க முடியுது. ஒரு எக்ஸலண்ட் யூஸ் ஆஃப் பாட்டம் ஹேண்டை பார்க்க முடியுது. அவர் இன்னும் ஃபுல் பவரும் போடலை, ஃபுல்லாக பாட்டம் ஹேண்டும் யூஸ் பண்ணலை. பட் எங்கே கேப்போ அதை பார்த்து தட்டி தான் விட்டுருக்காருன்னு சொல்லலாம். செகண்ட் பால் கண்டிப்பாக மிஸ் பண்ணதை பார்த்து வருத்தப்பட்டார். பேக் ஃபுட்டில் எடுக்கப்பட்ட இந்த ஷாட்டு கைக்கு பேருக்கு கரெக்டாக ஆள் போட்டாங்க. இப்போ அந்த இடத்துல தான் இன்னும் ஃபுல் பவரோட அடிக்கலை. யூஸ்வலாக அடிக்கக்கூடிய ஃபுல் பவர்னு எடுக்கல. விக்கெட் இப்போ ஒரு ஹிட்டர் போனால் அடுத்த ஹிட்டர் உள்ளே இறக்கியிருக்காங்க. இளையராஜா ஸ்ட்ரைக்கில் இப்போ பேட்டில் டு வாட்ச் ஃபார் இது கண்டிப்பாக. டவுன் த லெக் போடப்பட்ட பந்து, லெக் ஸ்டம்பை பார்த்து போடப்பட்ட பந்து. டைமிங் கொடுத்துட்டாங்க. ஃபாஸ்ட்டாக தான் இருப்பார். ஓடி எடுக்கப்பட்ட 2ஆக இருக்கும். டாஸ் பால். அந்த டாஸ் பால் ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டில் பவர் போட்டார் பேட்ஸ்மேன். இவரும் ஃபுல் பவர் இன்னும் போடலை. ஃபாஸ்ட்டாக வந்தாங்க ஃபீல்டர். ஓடி எடுக்கப்பட்ட 1 மட்டுமே. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 49 ஆடி இருக்காங்க. 5 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். திருப்பூர் மேக்ஸிமஸ் ஒரு பக்கம் ஹிட்டராக இறக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரஞ்சித்தை ஸ்டாண்ட் பண்ணி ஆட சொல்லிட்டாங்க. இந்த ஒரு கார்த்தி அவருக்கான 2வது ஓவர். அவர் போட்ட முதல் ஓவர் 2 விக்கெட் 6 ரன்னு. ஸோ ஒரு பக்கம் போயிருக்காங்க. முதல் பால் சுத்திருச்சு பந்து, எங்கேயுமே நகரலை. செகண்ட் பால் ஒரு மிஸ் டைம் ஷாட்னே சொல்லலாம். ஆவி பிடிச்சிட்டாங்க. எஸ், அது ஒரு மிஸ் டைம் ஷாட். ரொம்ப டாலாக ஆள் போட்டு வச்சிருக்காங்க. தருண் அங்கே ஃபீல்டர் இன்னும் விலகி போயிருந்தா அந்த இடம் வேக்கண்ட்டு அங்கிட்டு போயிருக்கும். ரொம்ப நேராக போயிடுச்சு. ஸ்ட்ரைக்கில் ஒரு லெஃப்டி பேட்ஸ்மேன் மீண்டும் வீரமணி இப்போ ஸ்ட்ரைக்கில். புல் ஷாட் சரியா படலை. கேட்சாகவும் கேரி ஆகுமா? ஃபாஸ்ட்டாக வராரு, பிடிச்சிட்டாருங்க. லெஃப்டியோட விக்கெட்டையும் பிடிச்சிட்டாருங்க. புல்லம்பட்டிக்காக அவர் நல்லா பந்து போடுறாரு. அதை தாண்டி அவர் நல்லா கேட்ச் எடுக்கிறாரு. சரியான காம்போ அவங்க 2 பேரும். லெஃப்ட் பக்கம் மீண்டும் ஒரு லெஃப்ட். மனோஜ் ஸ்ட்ரைக்கில். இது ஒரு முக்கியமான பந்தாக இருக்கும். செகண்ட் டைம் இந்த மேட்ச்சில் ஹேட்ரிக்கான வாய்ப்புக்கு போயிருக்காரு. கிடைக்குமான்னு பார்ப்போம். கார்த்தி அவருக்கு நாட் இன் கண்ட்ரோல். ஃபுல் டைமிங் கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு. சிங்கிளோட வச்சுப்பாங்க. மூமெண்ட் காரணமாக டாட் பாலாக இருக்கும். நல்லா உள்ளே போட்டிருக்காங்க. மீடியம் பேஸில் போட்டிருக்காங்க. பிரில்லியன்ட் ஓவர் சோ ஃபார். அங்கே டைமிங் கொடுக்க ஓடுறாங்க. விக்கெட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். டார்கெட் 52 ரன்னு. ரன்சஸ்க்காக மணி ஸ்ட்ரைக்கில். ஓப்பனிங் பவுலர் விக்கி வந்திருக்காங்க. முதல் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர் போட்ட பவுலர் 2 ஓவர் போட்டார். 8 ரன் கன்சீட் பண்ணி 4 விக்கெட்டு. 12 பந்தில் 2 டைம் அவர் ஹேட்ரிக்கான வாய்ப்புக்கு போனார். ஹேட்ரிக் எடுக்க முன்னாட்டியுமே இந்த கிரவுண்டில் அதெல்லாம் பெரிய பெர்ஃபார்மன்ஸு. கேஸில் முதல் பால். யூஸ் ஆஃப் பேஸ். நாட் அவுட் கால் ஃப்ரம் அம்பையர். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வலதாரிப்பட்டி தருண். ஃபாஸ்ட்டாக போட்டார். லென்த்துங்க, ஒரு பெர்ஃபெக்ட் லென்த்துங்க. அது ஆக்சுவலாக கமிட் ஆகுங்க. ஃப்ரண்ட்டில் கமிட் ஆகுங்க. ஃபீல்டர்ஸ் க்ளோஸில் வச்சுருக்காங்க. சர்க்கிள்குள்ளே எட்ஜு பட்டு உள்ளே போனால் கூட தடுத்துருவாங்க. ஆஹா, ஒரு ஹேண்ட் கேட்சிங்க. சல்ட்டாக பிடிச்சி போட்டார். போன பந்தை விட இந்த பந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல்லராக போட்டாங்க. அதே வேகத்தை குறைக்காமல் போட்டாங்க. பேஸில் வேரியேஷனே இல்லை. லென்த்தை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணார். விக்கெட்டை பிடிச்சிட்டாரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் லோகு குத்தி போட்டாங்க. பட் டைமிங் கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு. ஹரி பண்ண வச்சிருச்சு அந்த பந்து. இந்த ஷார்ட் பால் பவுன்சர். அஜய் இங்கே லெக் ஸ்லிப் வச்சுருந்தாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. பிடிச்சிட்டாங்க. ஜிம்பா கார்த்தி கைக்கு பேருக்கு. நியூ பேட்ஸ்மேன் யுவராஜ் ஸ்ட்ரைக்கில். நல்லா ஸ்டாப். த்ரோ விலகி இருக்கு. மீண்டும் விலகி இருக்கு. ஸ்டாப் பண்ணிட்டார் அரவிந்த். ஓடி எடுக்கப்பட்ட 3ஆக இருக்கும். நல்ல ஓவர். எப்படி பார்த்தாலும் அந்த ஓவர் த்ரோ கட் பண்ணிட்டா கிட்டத்தட்ட 4 ரனில் முடிக்க வேண்டிய ஓவர். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே ஒரு முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6. 2 விக்கெட் விட்டுருக்காங்க குள்ளம்பட்டி. செகண்ட் ஓவர் நியூ பாலர் அரவிந்த் வந்திருக்காங்க. முதல் பால் விக்கெட்டு பந்து மேலே பட்டிருக்கு. விக்கா போடப்பட்ட பந்து.
போன மேட்ச்சில் போட்ட ஓவரில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போட்டு அப்புறம் வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணார். இப்போ ஸ்டார்டிங்கே பேஸோட போட்டார். செகண்ட் ஒன் செம்ம இடம், அதனாலேயே டாப்பேஜா மேலே ஏறி இருக்கு. இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, முன்ன வரணும். எவ்வளோ தூரம் வந்துட்டாருங்க, ரஞ்சித் வந்துட்டார், அந்த கேட்சையும் பிடிச்சி தந்துட்டாரு. முக்கியமான விக்கெட். யுவராஜ் அவங்களோட முதுகெலும்புன்னு சொல்லலாம். சாம் இருக்காரு பின்னாடி, ஆனால் இவர் நின்றுக்கணும். இவர் நின்றாருன்னா மேட்ச் இன்னும் க்ளோஸாக கொண்டு போயிருப்பாரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சஞ்சீவ். இதே ஏஜ் டோர்னமெண்ட்டில் போன மேட்ச்சை இதே கிரௌண்டில் பொழந்த பேட்ஸ்மேன் உள்ளே வந்திருக்காரு. செம்ம இடம், பேக் ஆஃப் லென்த்து லோவாக வந்திருக்கு பந்து. பேக் ஆஃப் லென்த்தில் வச்சு கொஞ்சம் ஏற்றுனீங்க, அழுத்தி ஏற்றுனீங்கன்னா பந்து எம்பும். இந்த மாதிரி ரிலீஸை மட்டும் வச்சிங்கன்னா கீழே போயிடும். அதான் நடந்திருக்கு. நல்ல இடம், மீண்டும் நல்ல இடம், நல்ல லைன் லென்த்து. டைமிங் கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு. பட் அந்த பேட்ஸ்மேன் செட்டில் லைன் நின்ட்டார்னா சம்பவம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லுவேன். சஞ்சீவ் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன். ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டில் பலான்னு அடித்தார். போன வரை விராட் ஆடினார். வேற மாதிரி இன்னிங்ஸ் அது ஆக்சுவலாக. வித் பேஸ் ஒரு யாக்கர், பிளாக் ஹோலுக்கான முயற்சி. கேட்ச் எடுத்தவரா? இல்லை 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 ஓடலை வெறி கொண்டு வந்தார். குருவம்பட்டி காலை எங்க, குருவம்பட்டி மணி அங்கே. செம்ம இடம், நல்ல இடம். இட்ஸ் அ கிரேட் கம்பேக். முதல் மேட்ச்சில் அவருக்கு சரியாக விழுவாத மாதிரி இருந்துச்சு. இப்போ சூப்பராக போடுறாரு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9, 3 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஓவர் அரவிந்தோட ஓவர் 3 ரன்னு. அதில் எடுக்கப்பட்ட விக்கெட் 1. தேர்ட் ஓவர் மீண்டும் பேக் டு விக்கி போயிருக்காங்க. இந்த ஓவர் நல்லா போட்டார் காமன் பவர் பிளே ஓவரில். இந்த ஒரு கண்ட்ரோலாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி போடணும்னு எதிர்பார்ப்பாங்க. செகண்ட் பால் குத்ததுக்கு அப்புறமா கட் எடுத்துச்சு. வெரி போயிச்சோ போகலன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 3. இறங்கி போய் ஆட பார்த்தாரு. ஸ்டெப் அவுட் பண்ணி இடம் கிடைக்கல, ஃபுல் டைமிங் கிடைக்கல சோஃபார் இந்த பேட்ஸ்மேனுக்கு. ஸ்லோவர் 1 ஃபாஸ்ட்டாக போடுவார்னு எதிர்பார்த்தேன். அது கேப்பில் போதா, லெஃப்டி பக்கம் போயிருக்கு. ரைட்டில் த்ரோ அடித்தார். ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்கே கரெக்டாக பேக்கப் வந்தாங்க. விக்கெட் கீப்பர்ட்ட வரும்போது ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸோட வந்துச்சு. இதை விட அதிக வேகம் போடுவார். லென்த்தை பிடிச்சி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மேட்சோட கேம் சேஞ்சிங் பாயிண்ட் தான் இந்த ஒரு போட்ட 2 ஓவர், விக்கி போட்ட 2 ஓவர் நிறைய பந்து லென்த்தில் விழுந்துச்சு. அதே மாதிரி தான் அரவிந்த் போட்ட ஓவருமே செம்மையாக இடத்துல போட்டுக்கிட்டே இருந்தாங்க. 1 மோர், அந்த முக்கியமான ஒரு பந்தும் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர்னு போக பார்த்தாங்க பேட்ஸ்மேன் சஞ்சீவ். 1. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 18. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். குள்ளம்பட்டி 4 விக்கெட்னு வச்சுக்கலாம். மணி ரிட்டையர் அவுட்டு. அடுத்த நியூ பவுலர் மணி. ஃபர்ஸ்ட் லான்ச்சு எனக்கு தெரிஞ்ச ஆறு தான், கன்ஃபார்ம் ஆறு தான். அதெல்லாம் ரொம்ப நேரமாக ஒருத்தர் பவர் ஹவுஸ் அப்படியே ஆஃப் மோட்லேயே வச்சுருந்தீங்க. ஆனால் ஆயிருக்காருன்னு சொல்லலாம். இங்கே சஞ்சீவ் செகண்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணார். ஆஹா, இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தாண்டி தான். அங்கே பாருங்க, வேடிக்கை தாங்க பார்த்துட்டு இருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வேடிக்கை பார்த்துருக்காரு. ஸ்டெப் அவுட் பண்ணி 1.5 அடி வச்சா கூட போதும், இவருக்கு இருக்க பவருக்கு வெளில போயிடும். போகிருக்கு. கன்சிக்யூட்டிவ் 2 6. 3வது பால் ஓவரில் விலக்கி போட்டிருக்காரு. விக்கெட் கீப்பர் ஸ்டாப்பும் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாடிக்கு வந்த 2 வந்து பொழந்துட்டார் பேட்ஸ்மேன். பேசிட்டு வந்தாங்க, பேசிட்டு வந்தோன்னே கரெக்டாக போட்டு கொடுத்துருக்காரு மணி. 9 பால் பாக்கி இருக்குது, 22 தேவை. இந்த பேட்ஸ்மேனுக்கு இன்னும் 2 ஆரை கொடுத்தீங்கன்னா மேட்ச் இருக்குது. டாஸு கேவியா போயிருக்கு. அந்த வளைஞ்சு போன வந்து தடுக்க வந்தார் சுகுந்தன். ஷார்ப்பான த்ரோ. சரவணன் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காங்க. இப்போ லாஸ்ட் மோர் போல்டுங்க, உச்சி தெரிச்சிருச்சுங்க. ஒரு ரிப்பர். 2 ஆர் கொடுத்த பவுலர். அடுத்த பால் கம்பேக் பண்ணார். பேசிட்டு வந்ததுக்கப்புறமா சம்டைம்ஸ் இந்த மாதிரி பேசிடணும் டக்குன்னு. அடுத்த பாலை உடனே போடுறதுக்கு ஒரு ஹோல்ட் பண்ணி டக்குன்னு பேசிட்டு வந்தாங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகியிருக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சரவணன். ஒரு முக்கிய பந்து, அந்த பந்து பிக் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேன். வந்த நியூ பேட்ஸ்மேன் பிக் பண்ணியிருக்காரு. மீண்டும் ஒரு அடி முன்னாடி விழுவுது. அதை கரெக்டாக திருப்பிட்டாரு பேட்ஸ்மேன். ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான் சரவணன். அவங்க எதிர்பார்த்தது ஒரு டாட்டு, ஆனால் 6 மட்டும் விட்டு கொடுத்துருக்கூடாதுன்னு எதிர்பார்த்தாங்க. அந்த 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. 4 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 37 ஆடி இருக்காங்க. லாஸ்ட் ஓவர் ஆஃப் த மேட்ச் 6க்கு 15 தேவை. போட டிகே வந்திருக்காங்க. பரபரப்பான இறுதி ஓவர். ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் முதல் பால். ஐயோ, செம்ம வேகமாக சுற்றிட்டாரு. ஸ்லோவராக வந்தாங்க. செம்ம ஸ்லோவாக ஓடி வந்தார். ஸ்லோவராக போடுவாரா ஃபாஸ்ட்டாக போடுவாரான்னு யோசிக்க வச்சார் டிகே.
கர்ண தப்புனா மரணங்கிற மாதிரி பால் பேட்டை விட்டு பார்த்தாரு பேட்ஸ்மேன். செகண்ட் பால் 5ல் 5. ஸ்லோவர் ஒன் ஃபாஸ்ட்டாக சுற்றி முடிச்சாரு பேட்ஸ்மேன். 2வது டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. டிகே அண்டர் ப்ரெஷரில் போட்டுருக்காரு. 3வது பால் ஸ்டெப் அவுட் பண்ணாரு. ஓரளவுக்கு கனெக்ஷன். எஸ், அந்த கனெக்ஷன் ஃப்ளாட்டாக ஒரு 6 ஓட்டம் அங்கே செவுத்துல போய் முட்டிருக்கு. குத்தி உள்ளே வந்த பந்து ஸ்டெப் அவுட் வேற பண்ணாரு. டிசீவாக போக பார்த்தாங்க, டிசெப்டிவாக போட பார்த்தாங்க. வளர்ந்துட்டாருங்க பேட்ஸ்மேன் இந்த முறை. 2 பால் பார்த்தாரு, 3வது பால் அடிச்சிட்டாரு. 9 ரன் தேவை. தூக்கி போட்டாரு. டைமிங் கிடைக்கல. இந்த பேட்ஸ்மேன் சைக்கு வர வைக்க பார்க்க மாட்டாங்க. விக்கெட் கீப்பர் ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. அங்கே அடிச்சிட்டாங்க. பட் நாட் அவுட் சொல்லிட்டாங்க. அடித்த பேட்ஸ்மேன் பல 6களை பதிவு பண்ண பேட்ஸ்மேன் சஞ்சீவ் அந்த எண்டுக்கு போயிருக்காரு. முதல் பந்தே 6 அடித்த பேட்ஸ்மேன் சரவணன் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காங்க. முக்கியமான 2 பந்து, லாஸ்ட்டும் ஒரு 8 ரன் தேவை. முக்கியமான இந்த பந்து சிங்கிள் தான் அலோவ் பண்ணுறாங்க. கடைசி பந்து தூக்கி உள்ளே போட்டால் மேட்ச் ஜெயிப்பாங்க. எந்த தவறும் பண்ணக்கூடாது. திக் பந்துன்னு சொல்லலாம். ஒரு பாலுக்கு 7 தேவை. 6 அடிச்சா ட்ராப் பண்ணலாம். என்ன பந்து வருதுன்னு பார்ப்போம். ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாரு. கிராஸ் பண்ணியிருக்காரு. குத்தி பேருக்கு ஒரு 4 ஓட்டம் டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து ப்ரெஷராக கொண்டு போய் இந்த மேட்சை மீண்டும் ஜெயிச்சிருக்காங்க. திருப்பூர் மேக்ஸ்மஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. பட் வெல் பிளேடு. உள்ளம் பட்டி ஒரு ஆளை இறக்கி கதற விட்டாங்கன்னு சொல்லலாம். சஞ்சீவ் செகண்ட் டைம் ஏஜ் மேட்ச்சில் பயம் காட்டிட்டாருங்க. நல்ல இன்னிங்ஸ். பட் நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணி இந்த மேட்ச் ஜெயிக்க வச்சிருக்காரு டிகே.